रंगवीर रघुपुंगवेदमौली गुरुवीरतेन्द्र करुणा परिणाम बोधम शेषाचले सुचिरबोलित छात्रवृंदम शेषाद्रीनाथ गुरुवर्यमहं प्रपद्ये। यस्य वाग्वृद्धिपर्यन्ता यतिराज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान गणस्वरूपं विज्ञान विश्राण बद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। இதுவரைக்கும் நாம யதீந்திரமய தீபிகா சப்தாவதாரத்தில் மீமாம்சகர்கள் கேட்ட கேள்விக்கு பதில் பார்த்தோம். பிரம்மத்தை பிரதிபாதனம் பண்ணக்கூடியதான உபனிஷத் வாக்கியங்களுக்கு பிராமான்யம் இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி. அந்த பிராமான்யம் இருக்கு அப்படின்றத ரொம்ப அழகாக தெரிவித்தார்கள். அதை நம்ம பார்த்தோம். இப்போ வேதம் ரெண்டு விதம், கர்மகாண்டம் பிரம்மகாண்டம் அப்படின்றது ஸ்பஷ்டமாச்சு. கர்மகாண்டம் அப்படின்னால் கர்மாக்களை பற்றி சொல்லக்கூடியதான வேத பாகத்திற்கு கர்மகாண்டம் அப்படின்னு பேர். பிரம்மத்தை பிரதிபாதனம் பண்ணக்கூடிய காண்டத்துக்கு பிரம்மகாண்டம் அப்படின்னு பேர். அதாவது ஆராதனம் ஆராத்தியம் அப்படின்னு ரெண்டு. ஆராதன ரூபமான கர்மாக்களை சொல்லக்கூடியது கர்மகாண்டம். அந்த ஆராதனத்தினால ஆராதிக்கப்படக்கூடியவன் எவனோ அவனை பற்றி சொல்லக்கூடியது பிரம்மகாண்டம். நல்லா புரிஞ்சுக்கணும். அப்படிப்பட்ட வேதம் ச வேதா கர்ம பிரம்ம பிரதிபாதக பூர்வோத்தர பாகாபியாம் திதா பின்னா. வேதம் ரெண்டாக பிரிக்கப்பட்டிருக்கு. கர்மத்தை பிரதிபாதனம் பண்ணக்கூடியது கர்மகாண்டம், பிரம்மத்தை பிரதிபாதனம் பண்ணக்கூடியது பிரம்மகாண்டம். பூர்வோத்தர பாகாபியாம், கர்மகாண்டம் என்பது பூர்வ பாகம், பிரம்மகாண்டம் என்பது உத்தர பாகம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால்தான் உபயோகோ மீமாம்சையோகோ ஐகசாஸ்திரியம் அப்படின்னு வாக்கியம் இருக்கு. இந்த ஸ்ரீபாஷ்ய கிரந்தத்தில் பூர்வமீமாம்சையை பற்றியும் உத்தர மீமாம்சையை பற்றியும் ஒரு ஐக்கியம் அப்படின்னு சொல்கிறா போல ஒரு வாக்கியம். ரெண்டுமே மீமாம்சா தான். மீமாம்சா அப்படின்னா மாத்தும் இச்சா மீமாம்சா, அறிந்து கொள்வதற்கு ஆசை அப்படின்னு அர்த்தம். எதை பற்றி அறிந்து கொள்கிறோமோ அதை பற்றி சொல்லக்கூடியது மீமாம்சா. உபயோகோ மீமாம்சையோகோ ஐக்கியசாஸ்திரியம் அப்படின்னு சொன்னான். அதுதான் இங்கே பூர்வோத்தர பாகாபியாம் த்விதா பின்னா, பூர்வ பாகம் என்றும் உத்தர பாகம் என்றும் இரண்டாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஆராதன கர்ம பிரதிபாதகம் பூர்வகாண்டம், ஆராத்திய பிரதிபாதகம் உத்தரகாண்டம். ஆராதனம் அப்படின்னா பூஜைக்குரிய செயல்கள், தமிழில் சொல்லணும்னா அதுதான் ஆராதனம். ஆராதன ரூபமான கர்மாக்களை பிரதிபாதனம் பண்ணக்கூடியது பூர்வகாண்டம். ஆராத்தியனா இருக்கான் பாருங்க,
அந்த ஆராத்தியனான பிரம்மத்தை பிரதிபாதனம் பண்ணக்கூடியது உத்தரகாண்டம். அதுதான் பூர்வ காண்டம் உத்தரகாண்டம் அப்படின்னு ரெண்டா சொல்லப்பட்டது. அந்த ஆராதனத்தினால பூஜிக்கப்படக்கூடியவன் எவனோ அவன் ஆராத்தியன். ஆராதன ரூபமான கர்மாக்களின் மூலமாக ஆராதிக்கப்படக்கூடியவன் எவனோ அவன் பிரம்மகாண்டத்தினால பிரதிபாதனம் பண்ணப்படுகின்றான் அப்படின்னு சொல்லப்படுறது. ஆராதன கர்ம பிரதிபாதகம் பூர்வ காண்டம், ஆராத்திய பிரதிபாதகம் உத்தரகாண்டம். உபயோகோ மீமாம்சையோகோ ஐக்கியசாஸ்திரியம். இரண்டு மீமாம்சா, அதாவது பூர்வோத்தர மீமாம்சா, பூர்வ மீமாம்சா, உத்தர மீமாம்சா. மீமாம்சா அப்படின்னா மாத்தும் இச்சா மீமாம்சா, அறிந்து கொள்வதற்கு ஆசை. கர்மாக்களை பற்றி அறிந்து கொள்வதற்கு ஆசை ஏற்படுறது. அதை பிரதிபாதனம் பண்ணக்கூடியதான சாஸ்திரம் கர்மகாண்டம். பிரம்மத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்கு ஆசை ஏற்படுகிறது. அதை பற்றி தெரிவிக்கக்கூடியதான சாஸ்திரம் பிரம்மகாண்டம். இந்த ரெண்டு மீமாம்சைகளும் ஐக்கியம் ஒன்று தான். அதாவது அதாத்தோ தர்ம ஜிக்ஞாசா அப்படின்றது பூர்வ மீமாம்சையினுடைய முதல் சூத்திரம். அனாவர்த்தி சப்தாத் அனாவர்த்தி சப்தாத் அப்படின்னு சொல்லக்கூடியது பிரம்மகாண்டத்துடைய கடைசி சூத்திரம். இந்த இரண்டு ஆரம்ப சூத்திரம் பூர்வ மீமாம்சையினுடைய முதல் சூத்திரம். அனாவர்த்தி சப்தாத் அனாவர்த்தி சப்தாத் அப்படின்னு சொல்றது உத்தர மீமாம்சையினுடைய கடைசி சூத்திரம். இது ரெண்டுத்தையும் சொல்லி சங்கதி விசேஷேன விசிஷ்ட கிரமம் அப்படின்னு சொல்றார். கிரமமா முதல்ல தர்ம ஜிக்ஞாசாதிகரணத்தில் ஆரம்பிச்சு அனாவர்த்தி சப்தாத் அனாவர்த்தி சப்தாத் வரைக்கும் சங்கத்தியானது தொடர்ச்சியா ஏற்படுறது. அப்படி சங்கத்தியானது தொடர்ச்சியா ஏற்பட்டிருக்கக்கூடிய காரணத்தினால இரண்டு சாஸ்திரங்களும் ஒண்ணுதான், ஐக்கியம். அதை தெரிந்து கொண்டு பிறகு இதை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றோம். இதை நம்ம மட்டும் தான் ஒத்துக்கிறோம். பூர்வோத்தர மீமாம்சையோகோ ஐக்கிய சாஸ்திரியம் அப்படின்றது மற்றவா ஒத்துக்கல, நம்ம மட்டும் தான் ஒத்துக்கிறோம். அதாவது மற்ற வேதாந்திகள் அத்வைதிகளோ துவைதிகளோ இரண்டு சாஸ்திரங்களும் ஒன்று, பூர்வ மீமாம்சையும் உத்தர மீமாம்சையும் ஒன்று அப்படின்னு அவ சொல்லலை. நாம் மட்டும் சொல்கிறோம் இந்த விஷயத்தை. சரி, உபயோகோ மீமாம்சையோகோ ஐக்கியசாஸ்திரியம். பாகத்வயாத்மகः வேதः ऋग्यजु साम अथर्वण रूपेण சதுர்தா அவஸ்திதா. சரி, பொதுவா வேதம் என்பது இப்படி பிரிக்கப்பட்டது. எப்படி பிரிக்கப்பட்டிருக்கு? கர்மகாண்டம் பிரம்மகாண்டம் என்பதாக பிரிக்கப்பட்டிருக்கு. மீண்டும் கர்மகாண்டம் பிரம்மகாண்டம்னு சொல்லணுமோ இல்லையோ, அதுவே ரிக்யஜு சாம அதர்வண வேதமாக பிரிக்கப்பட்டிருக்கு. ரிக்வேதத்தில் கர்மபாகம் தனி, பிரம்மபாகம் தனி. அதே மாதிரி எதிர்வேதத்திலையும் தனித்தனியா இருக்கு. சம்ஹிதான் இருக்கு, தைத்திரியோபனிஷத்துன்னு இருக்கு, இதெல்லாம் இருக்கு. சுக்ல எதிர்வேதத்திலையும் பல சாக்கைகள் இருக்கு. சாமவேதத்திலையும் பல சாக்கைகள் இருக்கு. உபனிஷத் சாந்தோக்கிய உபனிஷத் தான் அவர்களுடைய உபனிஷத்து. அதே மாதிரி அதர்வண வேதம் இருக்கு, அதுலேயும் பல சாக்கைகள் இருக்கு. அவர்களுக்கு முண்டக்க உபனிஷத்து, மாண்டோக்கிய உபனிஷத்து இதெல்லாம். அதனால பொதுவாக வேதம் என்பது பிரம்மகாண்டம் கர்மகாண்டம்னு பிரிக்கப்பட்டது. அதன் பிறகு ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் அப்படின்னு பிரிக்கப்பட்டிருக்கு.
புனர் அனந்த பிரகாரஸ்ட. இதெல்லாம் நம்ம சொல்கிறோம் 4ன்னு, நமக்கு கிடைச்சிருக்கிறது 4 தான். நிஜமாவே நமக்கு கிடைச்சிருக்கிறது 4 தான். ரிக்வேதம், எதிர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம். இப்போவே பாருங்க, ரிக்வேதம் எதிர்வேதம் கொஞ்சம் பிரசித்தமாக இருக்கு. சாமவேதத்தில் நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய சாம சாக்கை வேற. இது இல்லாமல் நாராயணி சாக்கா இந்த மாதிரியான சாக்கைகள்லாம் வடக்கு ஏதோ ஒரு சில இடங்கள்ல இருக்கு. அது மாதிரி அதர்வண வேதம், அதர்வண வேதமும் இப்படிதான் பல சாக்கைகளை கொண்டது. நமக்கு ஏதோ ஒரு சில சாக்கைகள் நார்த் இந்தியாலாம் இருக்கா, கேரளாவில் ஒரு சில பேர் இருக்கா, அந்த மாதிரி கிடைக்கிறது. புனர் அனந்த பிரகாரஸ்ட ऋगादि बहु प्रकारवान वेदा मंत्र अर्थवाद विधि रूपेण त्रिविधा. இப்போ ऋग यजु साम अथर्वण பிரிக்கப்பட்டதான இந்த வேதங்கள் மறுபடியும் மந்திரம், அர்த்தவாதம், விதி அப்படின்னு 3 சொல்றா. மந்திரம், அர்த்தவாதம், விதி. மந்திரம்னா என்ன? அனுஷ்டேயார்த்த பிரகாசகா மந்திரா. அனுஷ்டேயார்த்த பிரகாசகா மந்திரா. எதை நாம் அனுஷ்டிக்க வேண்டுமோ அதை பற்றி தெரிவிக்கக்கூடிய பாகங்கள் மந்திர பாகங்கள். இப்போ என்னென்ன காரியங்கள் எப்படியெல்லாம் அனுஷ்டிக்க வேண்டும் அப்படின்னு பிரயோகங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதுதான் மந்திர பாகம். எதை எப்படி அனுஷ்டிக்கணுமோ அப்படி அனுஷ்டிக்கிறத பற்றி சொல்லித்தரக்கூடியது மந்திர பாகம். அனுஷ்டேயார்த்த பிரகாசகா மந்திரா. அனுஷ்டிக்க வேண்டிய பாக அர்த்தங்களை பிரகாசிக்கக்கூடியது மந்திர பாகம் அப்படின்னு சொல்றோம். வித்யதீன பிரவருத்தியுத்தம்பக வாக்கியம் வாக்கிய விசேஷ அர்த்தவாதா. சரி, ஒரு விதி இருக்கு. விதினா இதை செய்தே ஆக வேண்டும் அப்படின்னு விதி இருக்கு. இப்போ எஜேத சொர்க்க காமஹா, எவன் ஒருவன் சொர்க்கத்தை விரும்புகின்றானோ அவன் சொர்க்க யாகத்தை செய்தே தீர வேண்டும் அப்படின்னு விதி வாக்கியம். இப்போ இப்படி விதிச்சிட்டோம், விதிச்சா எல்லாரும் சேர்ந்து செய்வாங்கன்னா விதி இருக்கு, இதை செய்தே ஆக வேண்டும் அப்படின்னு விதி இருக்கு. சந்தியாவந்தனம் கர்த்தவியம், சந்தியாவந்தம் பண்ணியே ஆகணும், விதி இருக்கு. சரி, விதி இருந்தா இருந்துட்டு போட்டோம், நியாயம் பண்ணணும் அப்படின்னா அந்த சந்தியாவந்தனம் பண்ணால் என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும், பண்ணலைன்னா எப்படிப்பட்ட பாபங்கள்லாம் கிடைக்கும், சந்தியாவந்தனம் போன்ற அனுஷ்டானங்களை கிரமமாக பண்ணி கொண்டிருந்தால் எப்படிப்பட்டதான ஒரு தேஜஸானது விளங்கும், எதுவுமே பண்ணலன்னா எப்படி இருப்போம் நம்ம அப்படின்றத பத்திலாம் சொல்லக்கூடியதான வாக்கியங்கள் இருக்கும் இல்லையோ, அதுக்கு பேர் அர்த்தவாதம் அப்படின்னு பேர். பிரவருத்தி உத்தம்பகம், செயலை செய்யும்படி நம்மளை தூண்டக்கூடியதான வாக்கியங்கள் அர்த்தவாத வாக்கியங்கள். ஸ்தோத்திரம் பண்றது, சந்தியாஹீனோ அசுச்சிஹி அனர்ஹ சர்வ கர்மசு
சஞ்சாஹீனோ அசுச்சி நித்தியம் அனர்ஹ சர்வகர்மசு. சந்தியாவந்தனம்ன்றது நித்தியம் பண்ணியே ஆகணும். அனர்ஹ சர்வகர்மசு, எந்த கர்மாக்களுக்கும் அதிகாரம் இல்லாதவனாக அவன் ஆகிவிடுகிறான் அப்படின்னு. இதை பண்ணலன்னா எப்படிப்பட்ட பாபங்கள் வரும் அப்படின்றதுக்கு சொல்லப்படுறது. அப்போ வித்ய அதீன பிரவೃತ್ತಿ உத்தம்பக வாக்கிய விசேஷா அர்த்தவாதா. சரி, விதினா என்னது? ஹிதானுசாசன வாக்கியம் இஹ விதிஹி. ஹிதானுசாசனம் வாக்கியம் இஹ விதிஹி. நமக்கு ஹிதத்தை வெளிப்படுத்தக்கூடியதான வாக்கியம் விதி வாக்கியம். எது? ஹிதத்தை வெளிப்படுத்தக்கூடியதான வாக்கியம். இங்க விதி வாக்கியம்னு சொல்லப்படுறது. ஹிதம்னா சந்தோஷம், சந்தோஷத்தை மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடியதான வாக்கியம். இப்போ வேதத்தில் சொல்லப்பட்டபடி நாம் நடந்து கொண்டால் நமக்கு சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்கும். வேதத்தில் சொல்லப்பட்டபடி நாம் நடக்கல அப்படின்னால் நமக்கு சந்தோஷம் கிடைக்காது. யார் ஒருத்தர் எம்பெருமானுக்கு பயப்படுகிறாரோ அதுதான் ஞானத்தினுடைய முதல் நிலை. வேதோக்தமான காரியங்களை பண்ண முடியலையே அப்படின்னு நமக்கு பயம் ஏற்படணும். எம்பெருமானே நான் இதை பண்ணல, என்னால பண்ண முடியல, இந்த காரணத்தினால என்னால இதை அனுஷ்டிக்க முடியல அப்படின்னு ஒரு பயம் இருக்கணும். எங்க அம்மா இருக்கா, சனிக்கிழமை தீர்த்தமாட முடியல, அழறா, நான் ஏற்கனவே என்ன பாவம் பண்ணணும் தெரியல, என்னால் விரதங்கள்லாம் அனுஷ்டிக்கவே முடியல, டாக்டர் விரதத்தை அனுஷ்டிக்க கூடாதுன்னு சொல்லிட்டான், என்னால் ஒன்றுமே அனுஷ்டிக்க முடியலையே. அவள் நிறைய இருந்தா, ஏகாதசி, சிரவணம், சிரவணத்துக்கு உப்பு இல்லாமல் இருந்தா, கடைசியில் உப்பு சத்து குறைஞ்சி போச்சுன்ட்டான் டாக்டர். ஏன் உப்பு இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவனுக்கு புரியல. உப்புலாம் இல்லாமல் ஏன் விரதம்லாம் இருக்கீங்க இந்த வயசில் போயிட்டு இவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸோட, இதெல்லாம் உப்பு போட்டு சாப்பிடுங்க அப்படின்றான். சிரவணம் முடியல, சனிக்கிழமைகளில் விரதம் இருக்க முடியல, சின்ன வயசுலேருந்து இருக்கா. அப்போது நம்மால முடியல அப்படின்னு சொல்லிட்டு யார் பயப்படுறாளோ அதுதான் ஞானம். ஞானத்தினுடைய முதல் நிலை அது. அப்படிப்பட்ட ஹிதங்களை நமக்கு கொடுக்கக்கூடியதான வாக்கியம் இருக்கு, அதுதான் விதி வாக்கியம் அப்படின்னு பேரு. அப்போ மந்திரம், மந்திரா, அர்த்தவாதா, விதிஹி அப்படின்னு மூன்றாக சொல்லப்பட்டிருக்கு. சச்ச திரிவிதா, அது மூணு விதம். எது? அந்த விதிஹி மூணு விதம். விதிஹி ஹிதானுசாசன வாக்கியம் இஹ விதிஹி அப்படின்னு சொன்னோம் இல்லையோ, அந்த விதிஹி மூணு விதம். அபூர்வ விதிஹி, பரிசங்கியா விதிஹி, நியம விதிஹி. அபூர்வ விதிஹி, பரிசங்கியா விதிஹி, நியம விதிஹி. இதெல்லாம் நமக்கு உத்தரமீமாம்சைக்கு அவ்வளவு தேவையில்லை.
பூர்வமீமாம்சையில இதை பற்றி கொஞ்சம் நன்னா சொல்லப்பட்டிருக்கிறபடினால இந்த பேரையாவது தெரிஞ்சுக்கலாமோ இல்லையா நம்ம அப்படின்றதுக்காக இந்த விஷயங்கள்லாம் தராது இந்த இடத்துல. அபூர்வ விதிகி, பரிசங்கியா விதிகி, நியம விதிகி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தே புனः நித்திய நைமித்திகாபியாம் நித்திய நைமித்திய காமியாதி பேராத்து பகுவிதாக. இந்த கர்மாக்கள் இருக்க நித்திய கர்மாக்கள், நைமித்திக கர்மாக்கள், காமிய கர்மாக்கள் அப்படின்னு 3 விதமாக சொல்லப்பட்டிருக்கு. நித்திய கர்மாக்கள் அப்படின்னா சந்தியாவந்தனங்கள், அமாவாசை மாசப்பரப்பு தர்ப்பணங்கள், இதெல்லாம் பகவத் ஆராதனங்கள், இதெல்லாம் நித்திய கர்மாக்கள். நித்தியம் பண்ணியாக வேண்டிய கர்மாக்கள். நைமித்திக கர்மாக்கள் அப்படின்னா நைமித்திகம், அதாவது நிமித்தம், ஒரு காரணத்தினால் அந்த கர்மாவை நாம் அனுஷ்டிக்கிறோம். எது? தட்சிணாயன உத்தராயண புண்ணிய கால தர்ப்பணங்கள், ஸ்ரீ ஜெயந்தி, ராமநவமி, நிருசிம்மனுடைய சைத்திர சுவாதி, இதெல்லாம் இருக்கு. கண்டிப்பா அந்தந்த காலகட்டங்களில் இந்தந்த காரணங்கள்னால அனுஷ்டிக்க வேண்டியதான கர்மாக்கள், நைமித்திக கர்மாக்கள். நித்திய கர்மாக்கள், நைமித்திக கர்மாக்கள். அடுத்தது காமிய கர்மாக்கள். இப்போ நித்திய கர்மாக்களும் நைமித்திக கர்மாக்களும் வேதத்தில் பண்ண சொல்லி சொல்லப்பட்டதான கர்மாக்கள். இவையெல்லாம் அனுஷ்டிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்ட கர்மாக்கள் நித்திய கர்மாக்களும் நைமித்திய கர்மாக்களும். அனுஷ்டிக்காமல் இருக்க முடியாது, அனுஷ்டிச்சு தான் ஆகணும். அதிலிருந்து விலக்கு என்பது கிடையாது. எதுக்கு? நித்திய கர்மாக்களுக்கும் நைமித்திய கர்மாக்களுக்கும். காமிய கர்மாக்கள் அப்படின்னு 3வது. இப்போ காமிய கர்மாக்கள் அப்படின்னா அவரவர்களுடைய குல வழக்கப்படி ஒரு சில கர்மாக்களை பண்ணுவா. அதுதான் காமிய கர்மாக்கள். இப்போ சில ஆண்கள்ல புரட்டாசி மாசத்துல மாவு வழக்கு சமர்ப்பிப்பா பெருமாளுக்கு. நம்மாத்திலையும் உண்டு. எம்பெருமானுக்கு மாவு விளக்கு சமர்ப்பிக்கிறது அப்படின்னு நம்மாத்திலையும் உண்டு. அதுக்கு பேர் காமிய கர்மா. வேதத்திற்கு விரோதம் இல்லாமல் அனுஷ்டிக்கக்கூடியதான ஒரு விஷயம். வேதத்தில் சொல்லப்படலை, ஆனாலும் வேதத்திற்கு விரோதம் இல்லாமல் அனுஷ்டிக்கக்கூடியதான கர்மாக்கள். சுவாமி காமிய கர்மா எங்கள் ஆற்றுல பெருமாளுக்கு புரட்டாசி மாதத்துல கடையிலேருந்து இந்த ஃபீஸ்டா சப்பாத்தியும் ஃபீஸ்டா பராத்தாவும் வாங்கிட்டு அம்சே பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் அது தப்பு. அதுக்கு பேர் காமிய கர்மா கிடையாது, அது தப்பு. யதாக்கிரமம் சுத்தமாக இருந்து கொண்டு அன்றைய தினம் பெருமாளுக்கு திருவழக்கு சமர்ப்பிக்கிறது அப்படின்றது காமிய கர்மா. அதே மாதிரி சில பேர் ஆத்துல ஸ்ராத்தங்கள்ல பல பிரக்கிரியைகள் இருக்கும். சில பேர் ஆத்து வழக்கம், சில பேர் ஆத்துல பொறிச்சு கூட்டு பண்ணுவா ஸ்ராத்தத்துல, சில பேர் ஆத்துல
இட்லி சமர்ப்பிப்பாங்க. மாமனாரத்தில் தான் இட்லி உண்டு. இது போராது, இப்போ ஏற்கனவே பல ஐட்டம் இருக்கும், இது போராதுன்னு சுவாமிகளுக்கு வந்து இட்லியும் போடுவான். அது ஒரு வழக்கம். இப்போ நமக்கு சுவாமி இருக்காரு, கண்ணின்னு சொல்லித்தாம் சாதிக்கிறார் அடியன் ஹெச்ஓடி. அவராத்துல சாத்தத்துக்கு லட்டு உண்டு, ஆனால் பெரிய லட்டாக போடுவான், லட்டு உண்டு. இதெல்லாம் குல வழக்கம், வேதத்தில் சொல்லப்படலை. ஆனால் வேதத்திற்கு விரோதம் இல்லாமல் தங்களுடைய பூர்வாச்சாரியர்கள் என்னென்ன கர்மாக்களை அனுஷ்டித்திருக்கிறார்களோ அதை விடாமல் செய்வது என்பது காமிய கர்மா. அதுதான் காமியார்த்தம் அப்படின்னு சொல்லுவான். அதே மாதிரி சாத்தம் பண்றோம், சாத்தத்துக்கு முன்னாடி 10 காபி சாப்பிட்றது காமிய கர்மா கிடையாது. எங்காத்து வழக்கம் நாங்கள் 10 காபி சாப்பிடுவோம் அப்படின்னா அது தப்பு. நான் பார்த்துருக்கேன், எங்கள் பந்துக்களில் பார்த்துருக்கேன். நான் குளிக்க போகிறேன், ஒரு டம்ளர் காப்பி கூட அப்படின்னு சொல்லுவாள். ஆல்ரெடி அவர் காத்தாலும் 3 காப்பி ஆகிருக்கும். கர்த்தா ஓலில் குளிக்க போவார், அப்போ ஒரு காப்பி சாப்பிட்டு போவார். இன்னும் சில குடும்பங்களில் பார்த்துருக்கேன், பிராமணத்துக்கார வந்த உடனே காப்பி கொடுப்பார். ஏன்னா எங்கள் காலத்தில் வழக்கம் உண்டு, நாங்களே காப்பி சாப்பிடுவோம், அதனால் அவருக்கும் வந்த உடனே அவரை ஆராதிக்கணும் இல்லையோ, காப்பியிலேருந்து தொடங்குறோம் அப்படின்னு சொல்லுவாள். தப்பு அது. அதெல்லாம் வேதத்துக்கு விரோதம். நிமந்திரணம் இருக்கக்கூடிய சுவாமி எப்படி ஆராதிக்கணும், அவரை வாசல்லேருந்து வரவேற்று அவருக்கு வேண்டிய இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆற்றுல ஒரு பையன் குளிக்காமல் இருக்கணும், அதாவது குளிச்சுட்டு காத்துல சந்தியாவந்தனங்கள்லாம் பண்ணிட்டு தயாராக இருக்கணும். எதுக்குன்னா ஆற்றுல யார் சின்ன பையனாக இருக்கானோ அவனை தயாராக இருக்க சொல்லுவான். நிமந்திரண சுவாமிகள்லாம் வந்தாங்கன்னா அவளை உட்கார வச்சு கை கால்கள்லாம் பிடிச்சு விட்டு அவர்களுக்கு வேண்டிய உபகாரங்கள் பண்ணி அவர்களுடைய வஸ்திரங்கள், பழைய வஸ்திரங்களை வாங்கிட்டு போய் நனைச்சி தோச்சி உணர்த்தி அவருக்கு புது தீர்த்தம் ஆடுறதுக்கான வெந்நீர்லாம் வச்சு முடிஞ்சா அவர் எண்ணெய் தேய்ச்சி விட சொன்னார்னா நல்லா எண்ணெய் தேய்ச்சி விட்டு இப்படியெல்லாம் அவரை சத்காரம் பண்ணணும். காப்பி கொடுத்து சத்காரம் பண்ணணும்னு சொல்லவே இல்லை. தேப்புனக நித்திய நைமித்திக காமியாதி பேதா பகுவிதா. நித்திய கர்மாக்கள், நைமித்திய கர்மாக்கள், காமிய கர்மாக்கள் அப்படின்னு 3 விதமா சொல்லப்பட்டிருக்கு கர்மாக்கள். சரி, முன்னாடி சொன்னாரோ இல்லையோ, அபூர்வ விதி, பரிசங்கியா விதி, நியம விதி அப்படின்லாம் சொன்னாரோ இல்லையோ. அப்படின்னா என்ன சொல்றாரு இப்போ? அபூர்வ விதி விரீஹீன் புரோக்ஷதி இது அபூர்வ விதி. இப்போ விரீஹி அப்படின்னா நெல்லுன்னு அர்த்தம். ஒரு சில யாகங்கள்ல நெல்லை புரோக்ஷணம் பண்றது, அப்படி பண்ணா ஒரு பலன் நமக்கு கிடைக்கும். இங்க கிடைக்காது. நம்முடைய சரீர பத்தனானந்தரம் நமக்கு ஒரு அபூர்வமான பலன் கிடைக்கும். யாக யஜ்ஞாதிகள் பண்றோம், அதனுடைய பலனை அப்பயோ அப்ப முடி பார்க்கிறோம் இல்ல. அதிருஷ்ட பலம், அபூர்வ பலம் அப்புறமா கிடைக்கும். அது அபூர்வ விதி. மனோமயத்வாதி உபாசன விதி விசிஷ்ட விதி. மனோ பிரம்மத்யுபாசீத அப்படின்லாம் வாக்கியம் இருக்கு. இப்படி உபாசனம் செய்ய வேண்டும் அப்படின்னு விதிக்கக்கூடிய வாக்கியம் விசிஷ்ட விதி வாக்கியம். இமாம் அக்ருப்னன் இது இமாம் அக்ருப்னன் நித்திய நித்திய
சாசன விதி பரிசங்கியா விதி. இப்படிப்பட்ட காரியங்களை டெய்லி பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியதான வாக்கியம். இதெல்லாம் அப்படியே இது மட்டும் வாசிச்சா போறோம். இது பூர்வமீமாம்சா விஷயம். உத்தரமீமாம்சாவில் இதெல்லாம் தேவையில்லை. குரு அபிமானி விதி வாக்கியம் நியம வாக்கியம். குரு அபிகமன விதி நியம விதி. சந்தியோபாசன விதி நித்திய விதி. சந்தியாவந்தனம் போன்ற விதிகள்லாம் நித்திய விதின்னு சொல்லப்படுறது. ஜாதேஷ்டியாதி விதி நைமித்திக விதி. சந்தியாவந்தனம் போன்றவைகள் நித்திய மரணம். ஜாதேஷ்டி போன்றவைகள் அது சொன்ன உத்தராயணம் தட்சிணாயணம் அந்த மாதிரி ஜாதேஷ்டி அப்படிப்பட்ட விதி நைமித்திக விதி. ஜோதிஷ்டோமாதி விதி காமிய விதி. விருப்பப்பட்டா பண்ணலாம், விருப்பம் இல்லைன்னா பண்ண வேண்டாம், தப்பு இல்லை. பண்ணியே ஆகணும்னு இல்லை. ஜோதிஷ்டோம் என்ன சொர்க்காமோ ஜெயத்த அப்படின்னு இருக்கு. சொர்க்கத்தை யார் விரும்புகிறாரோ அவரால் பண்ணப்படக்கூடியதான ஒரு விதி, அவருக்குன்னு சொல்லப்பட்டதான விதி. இஷ்டம் இருந்தா பண்ணலாம், பண்ணணும்ன்ற ஒரு இது இல்லை. அப்படிப்பட்டதான விதி. ஏவம் வித்யார்த்தவாத மந்திராத்மகஸ்ய வேதஸ்ய சந்தः கல்பः சிக்ஷா நிருக்தம் ஜோதிஷம் வியாக்கரணம் இதி ஏதானி அங்கானி. வேதத்திற்கான அங்கங்கள். அங்க அனிவேதா சத்வாரா அப்படின்னு ஸ்லோகம். 4 வேதங்கள் ரிக்கு யஜுகு ரிக்கு யஜு சாம அதர்வணம்னு சொல்லக்கூடியதான 4 வேதங்கள். ரிக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம் அதர்வண வேதம் அப்படின்னு சொல்லக்கூடியதான 4 வேதங்கள். அதுக்கப்புறம் விதி அர்த்தவாதம் மந்திரம்னு சொல்லக்கூடியதாக ஒரு விபாகம். அந்த 4 வேதங்களுடைய அங்கங்கள் சிக்ஷா வியாக்கரணம் சந்தா நிருக்தம் ஜோதிஷம் ததா கல்பஸ்சேதி ஷடங்கானி வேதஸ்யாஹுர்மனீஷினா அப்படின்னு வாக்கியம். சிக்ஷா வியாக்கரணம் சந்தா நிருக்தம் ஜோதிஷம் கல்பம் அப்படின்னு சொல்லக்கூடியதான 6 அங்கங்களை கொண்டதான வாக்கியம், 6 அங்கங்களை கொண்டதான வேதம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த அங்கங்கள் விஷயத்தை நாளை பார்க்கலாம். இதோட இன்னைக்கு கிளாஸை பூர்த்தி பண்ணிக்கலாம். நாளைக்கு அங்கங்களோட விஷயத்தை பார்க்கலாம். ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. தாசன்.